ருக்குன் நகாரா கொள்கைகளை பின்பற்றாதவர்கள் மலேசியர் என அழைக்க தகுதியற்றவர்கள். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தல். நாட்டின் தேசிய கோட்பாடான ருக்குன் நகாராவில் கூறப்பட்டுள்ள அம்சங்களை ஏற்க மறுக்கும் எவரும் மலேசிய குடிமக்கள் என அழைக்க தகுதியற்றவர்கள் என்று மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு இஸ்தானா நகாராவில் இன்று நடைபெற்ற விருதளிப்பு விழாவில் உரையாற்றிய மாமன்னர், கடந்த 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட ருக்குன் நகாரா நாட்டின் பல்வேறு இன மக்களுக்கிடையிலான ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மீட்டெடுத்து வலுப்படுத்தும் தேசிய உறுதிமொழி என குறிப்பிட்டார். மலேசியாவில் வாழும் அனைவரும் ருக்குன் நகாராவின் ஒவ்வொரு கொள்கையையும் மதித்து அதை அன்றாட வாழ்க்கையின் வழிகாட்டியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாமன்னர் வலியுறுத்தினார். அவ்வாறு ருக்குன் நகாரா கொள்கைகளை பின்பற்ற மறுக்கும் எந்த மலேசியரையும் மலேசிய குடிமகன் என்று அழைக்க தகுதியானவர் அல்ல என்று தாம் கருதுவதாகவும் மாமன்னர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் கடந்த 1969ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி நாட்டில் நடந்த இனக்கலவரங்களை நினைவு கூர்ந்த மாமன்னர், அச்சம்பவமானது மலேசிய மக்களின் ஒற்றுமையை சிதைத்ததுடன் நாட்டில் நிலைத்தன்மையையும் சீர்குலைத்த வரலாற்றை மீண்டும் நடக்க அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். குறிப்பிட்ட சில தரப்பினர் வரம்பு மீறி செயல்பட்டதாலும் பிறரை அவமதித்ததாலும் பரஸ்பர மரியாதையையும் நாட்டின் இறையாண்மையையும் பேண தவறியதாலுமே அந்த இனக்கலவரங்கள் நிகழ்ந்தன என்பதையும் மாமன்னர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்வில் மாமன்னருடன் மாட்சிமை தங்கிய பேரரசியார் ராஜா ஜாரித் ஜோஃபியாவும் கலந்து கொண்டார். மேலும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் ஒன் அசீசா ஒன் இஸ்மாயில், துணை பிரதமர் அமர் ஜயித் அமிடி, தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல், அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.